சிறிது நேரத்திலே இந்த அரசாங்கம் எங்களுக்கு துரோகம் செய்துவிட்டது நண்பர்களே, தோழர்களே. என்ன செய்தார்கள்? தங்களுக்கு அவசரமாக இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார்கள். நடைமுறைப்படுத்தும் பொழுது 2300 மீட்டர் புறம்போக்கு நிலங்களிலே கால்வாய் அமைத்தார்கள். மரியாதைக்குரிய திருவேங்கடம் அவர்கள் சம்பந்தியின் காரணத்தினாலும் ஏதோ அரசியல் சூழ்ச்சியினால் அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டார்கள். நாங்கள் சில விவசாய சங்கங்களை ஒருங்கிணைத்து தினந்தோறும் மாவட்ட அதிகாரிகளை சென்று அணுகும் பொழுது அந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டது என்று சொன்னார்கள். காஞ்சியில் இருந்து பழங்கோவில் வரையும் கிட்டத்தட்ட 10,000 ஏக்கர் நிலங்கள் பூமி தோன்றிய நாளில் இருந்து அப்படியே கிடந்தது. பூமி தோன்றியது எப்பொழுது? என்ன கோரிக்கை கேட்டு நாங்கள் விவசாயிகள் சொன்னீங்கன்னா, செக்ஷன் 419 என்னுடைய நிலத்தை எடுத்தீர்கள் என்று சொன்னால் அதற்கு பணம் யார் கொடுப்பது? அரசாங்கத்தின் கணக்கில் பணம் போடாமல் நீங்கள் எப்படி என் நிலத்தில் எடுத்துள்ளீர்கள் என்று அந்த விவசாயிகள் கோரிக்கை வைத்தார்கள். அது நியாயமான கோரிக்கை. ஆக்கிரமிப்பு செய்தவர்களை எடுத்து விட்டு எங்களுக்கு விவசாயிகளுக்கு தேவையான அந்த தண்ணீரை செய்யாற்றில் இருந்து எங்கள் பகுதி ஏரிகளுக்கு திருப்பி. பிறந்தநாள் விழா மக்கள் கையெழுத்து இயக்கம் கண்டன ஆர்ப்பாட்டம் என தந்தை பெரியாரின் பிறந்த நாளில் நண்பர்கள் சங்கம் உறுப்பினர்களுடன் கலந்து ஆலோசித்து எங்கள் கிராமத்தில் உள்ள விவசாயிகள், தாமரைப்பாக்கம், மேப்பத்துறை, காஞ்சி கிராமத்தில் உள்ள விவசாயிகள் தலைவர்களை ஒருங்கிணைத்து பெரியாரின் பிறந்த நாளில்தான் இந்த கண்டன உரையை நிகழ்த்த வேண்டும். வெறுமனமே அவர் பிறந்த நாளிலும் அவர் புகழ்பாடுகளிலும் எந்தவித மக்களுக்கு பயனும் இல்லை என்ற காரணத்தால் காஞ்சி நகரிலே கிராமங்கள் தோறும் உள்ள விவசாயிகளை ஒருங்கிணைத்து முக்கியமாக ஆற்று கால்வாய் திட்டத்தை தமிழக அரசு கையில் எடுக்க வேண்டும். கிடப்பில் போடப்பட்ட அந்த அரிதாரிமங்கலம் ஆற்று கால்வாய் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு இன்று காஞ்சியிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தந்தை பெரியார் பிறந்த நாளில் நிகழ்த்தி வருகிறோம். இந்த நிகழ்வுக்கு வரவேற்புரை நிகழ்த்திய மரியாதைக்குரிய வாசிகை முனியப்பன் ஊராட்சி மன்ற தலைவர் தாமரைப்பாக்கம் அவர்களே, முன்னிலை பொறுப்பில் வகித்துள்ள மரியாதைக்குரிய நிலக்கிழார் உதயன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி உரை நிகழ்த்தியுள்ள கடலாடி கிராமத்தை சேர்ந்த என் சதீஷ்குமார் அவர்களே, சிறப்பு அழைப்பாளராக கண்டன உரை நிகழ்த்தவும் மாலை அணிவித்து மரியாதை செய்யவும் வருகை தந்துள்ள இரா தங்கராஜ் அவர்கள், மாவட்ட செயலாளர் CPI அவர்களே, எம் வீரபத்திரன் பெரியவர் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் திருவண்ணாமலை CPM அவர்களே, மரியாதைக்குரிய அருமை அண்ணன் இரா சக்திவேல் அவர்களே, BSP மாவட்ட தலைவர் அவர்களே, அருமை தோழர் மாப்பா வர்கீஸ் நிறுவன தலைவர் மக்கள் புரட்சி கழகம் அவர்களே, சி பர்வதராஜ் ஒன்றிய செயலாளர் விடுதலை சிறுத்தை கட்சி அவர்களே, TK வெங்கடேசன் தமிழ்நாடு விவசாய சங்க மாவட்ட தலைவர் அவர்களே, எனது அருமை பள்ளி சகோதரன் கருப்பாத்தை காந்தி ஏரி நீர் பாசன சங்க தலைவர் புதுப்பாளையம் அவர்களே, S அமுல்ராஜ் முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் அவர்களே, A சண்முகம் தமிழ்நாடு விவசாய சங்க தலைவருடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய சண்முகம் அவர்களே, சக்தி ஜெனரல் ஸ்டோர் காஞ்சி அவர்களே, S வெங்கடேசன் என்ற ராஜா, சுந்தரேசன் பங்கரை அவர்களே, ஆறுமுகதாஸ் அவர்களே மற்றும் நண்பர் சங்கத்தை சேர்ந்த பொறுப்பாளர்களான வீரலூர் பாஸ்கர் அவர்களே, சி முருகன் அவர்களே, இளங்கோவன் கடலாடி அவர்களே, சின்ன பையன் மாம்பாக்கன் அவர்களே, S திருமலை வழக்கறிஞர் வடமாத்தூர் அவர்களே, செல்வதுரை வழக்கறிஞர் வடமாத்தூர் அவர்களே, ரங்கசாமி தாமரைப்பாக்கம் வழக்கறிஞர் அவர்களே,
சிவப்பிரகாசம் சொரக்குளத்தூர் சிவப்பிரகாசன் அவர்களே, ஆர் வெங்கடேசன் கோ புதுப்புட்டு அவர்களே, அன்பு ஆசிரியர் நாகப்பாடி அவர்களே, தமிழ்ச்செல்வம் மாம்பாக்கம் அவர்களே, ஜி ஏழுமலை சக்தி மளிகை கடை காஞ்சி அவர்களே, எல் ராஜா புகழ் ஸ்டுடியோ அவர்களே, அருள் என்கின்ற அம்மாசி பெரிப்பாளையம் அதாவது கேட்டவரம்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர்களே, பி காந்தி என்ஜிஓ சமூக ஆர்வலர் அர்தாடி மங்கலம் அவர்களே, சிசுபாலன் காப்பூர் அவர்களே, ரஞ்சித் எம் ராகவேந்திரா எலக்ட்ரிக்ஸ் காஞ்சி அவர்களே, முருகன் ஏ முருகன் ஆசிரியர் எம்ஏபிஎட் மட்டவிட்டவர்களே, எழில்மாறன் திரிபிளி கடலாடி அவர்களே, விஜயகுமார் எம் பிஎஸ் எலக்ட்ரானிக் காஞ்சி அவர்களே, இலா தமிழரசன் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பத்தியவாடி அவர்களே, சி துரை காஞ்சி அவர்களே, ஜி கார்த்திகேயன் சொரக்குளத்தூர் அவர்களே, குப்பன் விவசாயி மேல் சோழமுப்பம் அவர்களே, கே உலியன் தேவராயம்பாளையம் அவர்களே, ரவி பட்டியந்தர் அவர்களே, வெங்கடேசன் கோ புதுப்பட்டு அவர்களே, சித்தா சத்தியமூர்த்தி அவர்களே, இன்னும் விவசாயிகளே, பெருங்குடி மக்களே, வியாபாரிகளே, வழக்கறிஞர் சமூகங்களே, மருத்துவர்களே, தினமும் தினமும் எங்களுக்கெல்லாம் உணவு கிடைக்கின்ற விவசாய பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவரையும் இந்த இனிய நாளிலே, இப்படிப்பட்ட ஒரு பிறந்த நாளிலே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமாக எங்கள் கோரிக்கைகளை மக்கள் மன்றத்திலே வைக்கவும், அதன் வாயிலாக தமிழக அரசினுடைய காதுகளுக்கு கையெழுத்து மூலமாக எங்கள் கோரிக்கைகளை அனுப்பவும் நாங்கள் அருளாரிமங்கலம் மற்றும் சுற்றுப்புறம் உள்ள கிராமத்தில் உள்ள விவசாயிகளை ஒருங்கிணைத்து இங்கு கண்டன ஆர்ப்பாட்டமாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். தோழர்களே, 2000 இந்த நோட்டீஸிலே நான் போட்டுள்ளபடி 2005ஆம் ஆண்டிலே இந்த திட்டத்தை மரியாதைக்குரிய காலம் சென்ற ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்திலே 26 லட்சம் ரூபாயை இந்த திட்டத்திற்காக சட்டமன்றத்தை அறிவிக்கிறார். இந்த திட்டம் வெள்ளைக்காரன் காலத்திலே விவசாயிகள் விவசாயம் செய்ய வேண்டும் என்று ஆலத்தூரிலே எப்படி ஒரு ஆற்று கால்வாய் அமைக்கப்பட்டுள்ளதோ அதே மதியிலே அருளாரிமங்கலம், தாமரைப்பாக்கம், கல்பயிர், மேப்பத்துறை, கீழ்பத்துறை, பழங்கோவில் இத்தனை ஏரிகளுக்கு 26,5 லட்சங்கள் என்று ஒதுக்கீடு செய்து 2005ஆம் ஆண்டிலே இந்த திட்டத்தை அறிவிக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் கொண்டாடிய சிறிது நேரத்திலே இந்த அரசாங்கம் எங்களுக்கு துரோகம் செய்து விட்டது. நண்பர்களே, தோழர்களே, என்ன செய்தார்கள்? தங்களுக்கு அவசரமாக இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார்கள். நடைமுறைப்படுத்தும் பொழுது 2300 மீட்டர் புறம்போக்கு நிலங்களிலே கால்வாய் அமைத்தார்கள். அமைக்கப்பட்ட கால்வாய் மரியாதைக்குரிய காலம் சென்ற பாண்டிரங்கன் ஊராட்சி மன்ற தலைவர் என்னோடு சேர்ந்து கொண்டு திரு பாலசுப்ரமணியன், காஞ்சி அத்தியாயமாக பாலசுப்ரமணியன், திரு மரியாதைக்குரிய உதயகுமார் மற்றும் சில நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் இந்த 2300 கால்வாய் எப்படி வெட்டுகிறார்கள் என்பதை சென்று பார்த்தோம். பார்க்கும் பொழுது நண்பர்களே, அதனுடைய வேலைப்பாடுகளில் எங்களுக்கு திருப்தி இல்லை. புறம்போக்கு நிலங்கள் வழியாக 2300 மீட்டர் வெட்டப்பட்ட கால்வாய் திடீரென நிறுத்தப்பட்டது. ஏன் நிறுத்தப்பட்டது என்று கேட்கும் பொழுது முதலிலே ஒரு எஃப்எம்பி போடுகிறார்கள். இந்த வழியாகத்தான் கால்வாய் போக வேண்டும், இந்த வழியாகத்தான் நீர்வாழி போக வேண்டும் என்று. அப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் நம்மேந்தல் கூட்டுரோட்டிலே எம்ஜிஆர் சிலை திடீரென்று நிறுவப்படுகிறது. ஏன் எம்ஜிஆர் சிலை அங்கே வைத்தார்கள்? அதன் வழியாக கால்வாய் போனது. அதை மறிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அங்கே ஒரு எம்ஜிஆர் சிலை வைத்தார்கள். அதனால் அந்த திட்டம் நிறுத்தப்பட்டு மரியாதைக்குரிய இந்த சட்டமன்றத்துடைய எம்எல்ஏ சரவணன் அவர்களுடைய சம்பந்தி பாண்டியன் அவர்களுடைய நிலத்தின் வழியாக ஒரு மேப் போட்டாங்க. அதற்கு நாம் உடன்பட்டுக் கொண்டு எங்கள் கிராமத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அழைத்துக் கொண்டு அங்கே சென்று பார்க்கின்றோம். தம்பி முனியப்பன், அங்க பாலசுப்ரமணியன் மற்றும் நம்ம நண்பர்கள் எல்லாம் வராங்க. பாண்டியன் எல்லாம் அழைச்சிட்டு போய் கேட்கிறோம், ஏங்க இந்த திட்டத்தை மாத்துறீங்க? எந்த காரணத்தினால பழைய மேப்பை நிறுத்துறீங்க? பழைய மேப்பை நிறுத்தி புது வழியா நீங்க அறிவிக்கிறீங்க என்று நாங்கள் கேட்டோம்.
அதற்கு அவர் சொன்ன பதில், அதாவது இங்க முன்னாடி போனாக்கா விவசாயிகள்லாம் கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அதனால இது பிளாட் போடுற நேரம் நீங்க வேற வழியில கொண்டு போறதுக்கு நான் தண்ணி கொண்டு வரதுக்கு நான் உறுதி கூறுகிறேன் என்று சொல்லி அப்போ இந்த பொதுப்பணித்துறையினுடைய உயர் அதிகாரி வள்ளி கண்ணன் அவர்கள் உத்தரவு கொடுத்ததின் பேரிலே சரி நமக்கு எப்படியாவது தண்ணீர் வந்தால் போதும் என்ற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் அதை ஒப்புக்கொண்டு தோழர்களே, பச்சை துரோகம். கால்வாய் வரும் பகுதி தாழ்வாக உள்ளது, நிலம் மேடாக உள்ளது. எப்படியாவது தண்ணி கொண்டு போவோம் கேட்கிறோம். நாங்கள் தண்ணீர் கொண்டு போவோம் என்று சொல்லி அப்போதைய சென்னை இன்ஜினியர் எங்களுக்கு உத்தரவு கொடுத்தார். அதன் அடிப்படையிலே வெட்டப்பட்ட கால்வாயை அவருக்கு லாபம் இல்லை என்ற நோக்கத்தினாலும் அப்போதைய அமைச்சர், அப்போதைய எம்எல்ஏ மரியாதைக்குரிய பேசு திருவேங்கடம் அவர்கள் சம்பந்தியின் காரணத்தினாலும் ஏதோ அரசியல் சூழ்ச்சியினால் அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டார்கள். நாங்கள் சில விவசாய சங்கங்களை ஒருங்கிணைத்து தினந்தோறும் மாவட்ட அதிகாரிகளை சென்று அணுகும் பொழுது அந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டது என்று சொன்னார்கள். நாங்கள் தொடர் போராட்டமும் இதே காஞ்சியிலே ஆர்ப்பாட்டமும் இதே காஞ்சியிலே உண்ணாவிரத போராட்டம் நாங்கள் அறிவித்தோம் என்று எனது தலைமையில் அறிவித்தோம். அப்படி அறிவிக்கும் பொழுது அந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்ட அந்த திட்டம் மீண்டும் செய்கிறோம் என்று சொல்லி டிசிலேண்டை காரணம் காட்டினார்கள். மரியாதைக்குரிய கருப்பாத்தை காந்தி முதற்கொண்டு நாங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து விழுப்புரத்திற்கு சென்று உத்தரவு வாங்கினோம். டிசிலேண்டில் நீர்வளம் போடுவதற்கு தடையில்லை என்று வாங்கினோம். அதையும் வாங்கி அதிகாரத்தில் கொடுத்தோம். ஆனால் கணபதி என்ற ஒரு விவசாயியை தூண்டுகோல் செய்து உயர் நீதிமன்றத்திலே செங்கம் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்தார்கள் என்றே. அப்பொழுது மரியாதைக்குரிய செங்கம் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி பக்கிரிசாமி என்பவர் இருந்தார். நான் அப்பொழுது நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பதிவு செய்து நான் அவரை சந்திக்கின்றேன், அவர் அறையிலே சந்திக்கின்றேன் நண்பர்களே. அப்பொழுது நீங்கள் கோரிக்கையை சொல்கின்றோம். ஐயா, வெள்ளக்காரன் காலத்தில் வெட்டப்பட்ட கால்வாய் ஐயா, ஜெயலலிதா காலத்திலே, அம்மையார் ஜெயலலிதா காலத்திலே அதை வெளியிட்டாங்க. 2300 மீட்டர் வெட்டப்பட்டது. 2300 மீட்டர் வெட்டப்பட்ட அந்த கால்வாய் திடீரென நிறுத்தப்பட்டது. யாரோ சில தூண்டுதலின் பெயரால் அந்த கால்வாயை நிறுத்திவிட்டார்கள். ஆகையால் நீங்கள் தயவு செய்து அந்த கால்வாயை எங்களுக்கு கொடுத்தால் நீங்க போய் பாருங்க. காஞ்சியில இருந்து பழங்கோவில் வரையும் கிட்டத்தட்ட 10,000 ஏக்கர் நிலங்கள் பூமி தோன்றிய நாளில் இருந்து அப்படியே கிடக்கு. பூமி தோன்றியது எப்பொழுது? அறிவியலாளர்கள் சொல்கிறார்களே, சூரியன் இருந்து ஒரு பகுதி பூமியை நோக்கி வந்து விழுந்தது, வெப்பமண்டலமாக இருந்தது, மழை பெய்தது, அதன் காரணமாக மலைகள் வந்தன, அதன் காரணமாக நிலவலிகள் வந்தன. அப்பொழுது பூமி அப்படியே தயாரிது. இன்னொரு பண்படப்படவே இல்லை. இந்த மக்களுக்கு நீங்க தண்ணியை கொடுங்கயா, நான் ஒரு சாப்பாட்டை கொடுக்குறோம்னு சொல்லிட்டு விவசாயிகள் தயாராக இருக்கிறார்கள். குறிப்பாக அந்த நிலங்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலம், அந்த நிலங்கள் அப்படியே இருக்கிறது, பயன்பாட்டுக்கு வரவே இல்லை. இந்த கால்வாய் சென்றால் நாங்கள் விவசாயத்தை செய்வோம். இதை பாருங்க, 24 மணி நேரம் ஆலத்தூருக்கு தண்ணி போயிட்டு இருக்கு. பார்க்கும் போதுதான் எங்களுக்கு மனசு எரியுது. குடிதண்ணிக்கு கொஞ்சம் தண்ணி போடுறா, அந்த காஞ்சி பக்கம் போனா, இந்த தாமரை பக்கம் போனா, இந்த பகுதியில் போனாக்கா தண்ணி பிரச்சனை தீர்வுன்னு சொன்னா அவங்க போட்டான்னா அழக கிட்டத்தட்ட எதிர்வெளி போகுது, மச்சாறு கல்றபடி அப்படி போகுதுங்க. இருப்பாங்க திருவண்ணாமலை களம்படி வெளியே போகுதுங்க. நிரம்பி போனாலும் திறக்கவே மாட்டேங்கிறோம். குடிநீர் கூட கொடுக்க மாட்டேங்கிறோம். அப்போ இந்த பகுதியில இந்த கால்வாய் இருந்தது என்று சொன்னால் தாமரைப்பாக்கம், காஞ்சி, நம்பியந்தல், நயம்பாடி இப்படியே போனாக்கா பழங்கோவில் வரையும், மேப்பத்துறை, கீழ்புத்துறை, பழங்காடு வரையும் மக்கள் பயன்படுறார்கள் என்று இந்த அரசாங்கத்துக்கு தெரியவில்லையா? நீ எதை செய்தாலும் விவசாயத்தை செய்ய வேண்டும் என்று, இந்த விவசாயத்துக்கு நன்மை பயக்கும் வேண்டும் என்று இந்த அரசாங்கத்துக்கு தெரியவில்லையா? ஏன் இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏ திருவேங்கடத்துடைய மகன் மரியாதைக்குரிய சரவணன் அவர்கள் தான் இப்ப எம்எல்ஏ இருக்கிறாரு. அவங்க அப்பா இருந்தாரு, இப்ப அவங்க மகன் இருக்கிறாரு. நான் போராடினா, எங்க தாத்தா போறானா, எங்க அப்பா போறான், நாங்க போராட்டமாக இருக்கிறோம். அவங்க ஆட்சியாளராகவே இருக்கிறாங்க. இந்த திட்டத்தை எடுத்துட்டு போக கூடாதா? மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் இங்க கோளூருடைய சட்டமன்ற உறுப்பினர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் என்ன உத்தரவு கொடுத்தார்? என்ன உத்தரவு கொடுத்தீர்கள்? நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்கள், இந்த கால்வாயை நான் கொண்டு வருகிறேன் என்று சொன்னீர்களே, என்ன உங்கள் வாக்குதாரிக்கை? ஏன் இப்படி இந்த மக்களை ஏமாற்றுகிறீர்கள்? என்ன திட்டம் இந்த 5 ஆண்டிலே 10 ஆண்டிலே இந்த மக்களுக்கு செய்திருக்கவில்லை என்று நான் மக்கள் மன்றத்தில் விவாதத்தை செய்கிறேன். இந்த மக்கள் மன்றத்தில் விவாதத்துக்கு விடுகிறேன். ஏன் அந்த கால்வாய் வெட்டுறது உங்களுக்கு என்னதான் பிரச்சனை?
உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டீங்க, உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டீங்க. அந்த உயர்நீதிமன்றம் போட்ட வழக்கு 10 ஆண்டுகள் பொறுத்து தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இப்ப என்ன வேலை, தடை என்ன இருக்கு? இப்ப பாத்தீங்கன்னா 10 வருஷம் போட்டு அந்த கால்வாய் ஃபுல்லா நிறைவேற்றுறாங்க. 2300 சரஸ்வதி ஸ்கூல் ஒரு ஸ்கூல் இருக்குது, அவன் மொத்தத்தையும் கிரவுண்ட் ஆகிட்டு இருக்கான். நான் ஒரு புகார் கொடுத்தேன் காவல் நிலையத்துல. அப்ப 2 விவசாயிகளை 2 பேரை அந்த பிளாட் போட்டு கூட்டு போய் ஜெயில வச்சு அவங்க நோண்ட சொன்னாங்க. அந்த நோண்ட பிறகு கொஞ்ச நாள் பாதுகாப்பா இருந்துச்சு. இவங்க என்ன கோரிக்கை கேட்டு நாங்க விவசாயிக்கு சொன்னீங்கன்னா, செக்ஷன் 4 ஆக்ட்ல என்னுடைய நிலத்தை எடுத்தீர்கள் என்று சொன்னால் அதற்கு பணம் யார் கொடுப்பது? அரசாங்கம் என் கணக்கில் பணம் போடாமல் நீங்கள் எப்படி என் நிலத்தில் எடுத்துள்ளீர்கள் என்று அந்த விவசாயிகள் கோரிக்கை வைத்தார்கள். அது நியாயமான கோரிக்கை. அப்பொழுது நாங்கள் வட்டாட்சியராக இருந்த மரியாதைக்குரிய பேரை மறந்து போச்சு, அவர் போய் சென்று பார்க்கின்றோம். அவர் என்ன சொல்றாரு, நான் 6 மாசம் தான் நான் ரிட்டையர் ஆகுது இருக்குது, உன் காலில் அறிகிறேன், நான் உன் ஜாதிகாரன், நான் அது இதுன்னு சொல்றான். 6 மாதம் இருந்தது என்று சொன்னால் நீ ஏன் அந்த பொறுப்பு வர? தைரியம் இல்லாத குப்பை இல்லாத நாய்கள் எல்லாம் ஏன் அரசாங்கம் வந்து உட்கார்றீங்க? அதிகாரிகள் எங்களுக்கு கை கொடுக்கவில்லை, அரசியல்வாதிகள் எங்களுக்கு கை கொடுக்கவில்லை. காலந்தோறும் நாங்கள் விளையாட்டு, நாங்களும் அனைவரும் போராட்ட குழுவிலும் போராடி கொண்டே தான் இருக்க வேண்டுமா? எங்க அப்பனுக்கு இருந்து 2 ஏக்கரம், என்னுடைய தந்தைக்கு இருப்பது 2 ஏக்கரம், எங்க பூர்வீகர்கள் 2 ஏக்கரம் மேற்கொண்டு நான் சம்பாதிச்சிருக்கலாம். எங்க பகுதியில் எல்லாருக்கும் நிலம் உள்ளது. ஆனால் போதிய அளவு மழை நீர் இல்லாததால் மிகப்பெரிய பின்னோக்கி நாம் இருக்கின்றோம். திருவண்ணாமலை மாவட்டத்திலே செங்கம் வட்டம் இந்தியாவிலே வறட்சி பகுதி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நண்பர்களே. ஆகையால் இந்த கால்வாய் அமைப்பதன் மூலம் இந்த கால்வாய் அமைப்பதில் உள்ள நண்பர்களே, இந்த பகுதி மிக செழிப்பாக வளரும். இந்த பகுதியிலே தஞ்சாவூருக்கு அடுத்து அதிகமாக நெல் விளையக்கூடிய ஒரு பகுதியாக திருவண்ணாமலை மாவட்டம் உள்ளது. தஞ்சாவூருக்கு அடுத்து அதிக நெல் விளையும் பகுதியாக இந்த பகுதி உள்ளது. ஆகையால் தமிழ்நாடு அரசு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இல்ல திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இந்த மக்கள் மன்றத்திலே இந்த விவசாயிகளுக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும். இந்த திட்டத்தை அமல்படுத்தவில்லை என்று சொன்னால் நான் கிராமம் தோறும் எங்கள் சங்க உறுப்பினர்களையும் என்னோடு சக தோழர்களையும் ஒருங்கிணைத்து கிராமம் தோறும் சென்று தொடர் போராட்டமாக அறிவிப்போம். கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிடுவோம், வட்டாட்சி அலுவலகத்திலே முற்றுகையிடுவோம், தொடர் போராட்டமாக அறிவிப்போம். ஆகையால் தோழர்களே, நண்பர்களே, ஏதோ நாங்கள் தெருவில் இருந்து மக்கள் மன்றத்திலே விவாதிக்கிறோம் என்று நினைக்காதீர்கள். இப்போது இந்த கால்வாய் திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பெரியாரின் பிறந்த நாளில் நண்பர் சங்கம் மற்றும் உழவர்கள் சார்பாக உயர்ந்த குரலில் கண்டனத்தை எழுக்கின்றோம். மீண்டும் இந்த திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். இந்த கால்வாயை நீங்கள் வெட்டவில்லை என்று சொன்னால் நீங்கள் வருகின்ற தேர்தலிலே சரியான பாகட புகட்டுவோம் நண்பர்களே, தோழர்களே. ஆகையால் இந்த நாளிலே இருந்து துவக்கம் இந்த கால்வாய் அமைத்தே தீர வேண்டும். ஆக்கிரமிப்பு செய்தவர்களை எடுத்துவிட்டு எங்களுக்கு விவசாயிகளுக்கு தேவையான அந்த தண்ணீரை செய்யாற்றில் இருந்து எங்கள் பகுதி ஏரிகளுக்கு திருப்பிவிடும் என்று சொல்லி மீண்டும் இந்த பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.